வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான் எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு கம்பெனி தான், இன்டர்நேஷனல் கம்பெனியும் கூட. ஸோ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியில நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுறது மூலியமாவே நீங்க ஒரு நல்ல வேலையை பெறலாம் இப்படிப்பட்ட நிறுவனத்தில். ஆமா, ஸோ நிறைய பேர் நினைக்கிறது அமேசானோ இல்லை பெரிய கம்பெனியில் நமக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியணும், ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடிய வேலைகளும் இருக்கு. அதே மாதிரிக்கு அமேசானுக்கு நம்ம தமிழ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்திருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கேயும் ஆர்டர் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க, அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆர்டர் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை தீர்க்கிறதுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச பர்சன் இருந்தால் தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவை மைய பணியாளருக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மாதம் 27,200 27,900 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி சேலரி இருக்கும். ஸோ 12th to எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவில் அமேசானோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ நம்ம அங்கே தான் போய் வேலை பார்க்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, 50-50 தான். ஸோ அங்கே போய் பார்க்கறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில இருந்து பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வேலைகள் நீங்கள் வீட்டில இருந்து பார்க்க போறீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நான் அதையுமே என்ன ஏதுன்றதை வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஃபிஷியல் டீடைல் சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான டீடைல் பார்க்கலாம். இது அமேசானோட கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சேலரி பெர் ஆனம்க்கு இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி பெர் மந்த்துக்கு பார்த்துருந்தோம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்படின்றது பேசிக்காகும். பட் ஆனால் கிட்டத்தட்ட 90 to 95% தமிழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே, கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்க வேலை என்ன அப்படின்றது. அதாவது என்னன்னா ரெஸ்பாண்ட் கஸ்டமர் கொரிஸ். ஸோ கஸ்டமர்ஸுக்கு தேவையான ஏதோ ஒரு கொரிஸ் இருக்கும், அதாவது அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு டவுட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பற்றி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபோன் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ இல்லைனா லைவ் சேட். ஸோ நம்ம நிறைய இடத்துல லைவ் சேட் அப்படின்றது ஏதாச்சும் வெப்சைட்குள்ளே போனால் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சேட் மூலியமாவோ நீங்கள் அவங்க இஷ்யூஸை சால்வ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எடுத்து சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பொட்டன்ஷியலில் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டையும் பாதுகாத்துருக்கணும், அமேசானை நம்பி வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸுக்குமே கரெக்டாக இருக்கணும். ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதையுமே செக் பண்ணி ஸோ நம்ம மேல் இடத்துக்கு கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும். இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலான கீ ரிப்போர்ட்ஸில் தான் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக அந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 12th பாஸ் பண்ணிருக்கணும், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜும் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் பிபிஓவில் வேலை பார்த்துறீங்க, கால் சென்டர் எம்ப்ளாயிஸு, இல்லை நான் இப்போ தான் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கேன், யார் வேணாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆடடாக எசென்ஷியலாக கேட்குறது டைப்பிங் ஸ்கில் கேட்குறாங்க. அதே மாதிரிக்கே பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் இருக்கணும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எழுதக்கூடியதுலையும் தமிழ் எழுதக்கூடியதுலையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், ஒரு டீம் கூட சேர்ந்தா நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, அதனால டீம் ஒர்க் அப்படின்றது உங்ககிட்ட வந்திருக்கணும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே. ஷிஃப்ட் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் இருக்கும், சில நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும், வீக் ஷிஃப்ட்டும். ஏன்னா இன்னும் நான் மெயினாக சொல்லிடுறேன், சனி ஞாயிறு லீவு தான். அதை நான் தமிழில் கூட மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வீடியோலையும் சொல்லிடுறேன், சனி ஞாயிறு லீவு தான். ஒரு வேளை சில நேரங்கள் வீக்கெண்ட்லையும் ஷிஃப்ட் வைப்பாங்க, அது கட்டாயம் கிடையாது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அடிஷ்னலான சேலரி அப்படின்றது உங்களுக்கு தனியாக தந்துருவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஓகே வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவுமே பண்ணிக்கலாம். இதை தாண்டி பப்ளிக் ஹாலிடே, ஓவர் டைம் ஒரு வேலை இஃப் ரெக்வயர்ட் இருந்தால் தான் அப்படின்றவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஓகே, சேலரி டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதை தாண்டி எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு. அரசாங்கம் மேலே கிடைச்சி அதில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடைக்குமோ அதுக்கு
அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நமக்கு இதில் தராங்க. ஸோ அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெரியர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேலைகளை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இதில் தான் இருக்கணும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கெரியர் க்ரோத்தில் அடுத்து உங்களுக்கு மெயினான விஷயம் ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தரப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது விர்ச்சுவல் இன்டர்வியூ தான். வீட்டிலேருந்தே இந்த இன்டர்வியூ அட்டன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக இதுக்கு ஒரு எக்ஸாம் வந்துருக்கு. அந்த எக்ஸாமும் நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபர் லெட்டர். ஸோ ஆஃபர் லெட்டர் ஃபஸ்ட்டு மெயிலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து லெட்டராகவே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அமேசானில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரெஸ்யூம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், ஆக்டிவ் மொபைல் நம்பர், வேலிடான இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த டில் செகண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட அஃபிஷியல் சைட்டில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கான லிங்க் டேபிள் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வெப்சைட்டில் நிறைய பேர் கேட்குறது எப்படி அப்ளை பண்ணுறது சைட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதே மாதிரிக்கு நீங்கள் ஃபைனலாக ஆர்டிக்கிளோட கீழே வந்து வந்துருங்க. இந்த மாதிரி லிங்க் டேபிள் அப்படின்றது வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து அப்ளை லிங்க், நோட்டீஸ் லிங்க் உங்களுக்கு எது தேவையோ அந்த லிங்கை நீங்க தொடுங்க. ஓகே, நீங்கள் அப்படி லிங்கர் வந்து கிளிக்கர் தொட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். அதில் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுதா? இப்போ நான் அதை வந்து தொட்ட உடனே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கா? ஆமாம், இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்றதுமே வந்து ஷோ வந்து ஆகும். ஐ மீன் ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணுங்க. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே ஒரு கிளிக்கர் அப்படின்றது தெரியுது. இப்போ நான் அதையுமே டச் பண்ணுறேன். ஓகே, நான் அப்படி உள்ளே வந்தோடனே அமேசான் ஜாபோட அஃபிஷியல் கெரியர் பேஜுக்குள்ளே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃப்ராடு வார்னிங். என்னன்னா அமேசான் நெவர் ரெக்வஸ்ட் பேமெண்ட் ஃபார் ஜாப்ஸ். நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் எந்த இடத்துல இருந்துமே வேலைகளுக்கு காசு அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையவே கிடையாது. தயவு செய்து இதில் ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. நானுமே நம்ம சேனல் வியூஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் எங்கேயுமே வந்து காசு கேட்குறாங்க அப்படின்னா கால் மெயில் நம்ம சேனலில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கேட்குறாங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்க்ளைமர் மட்டும் இல்லாமல் நானுமே உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு தெலுங்கானாவில் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக வந்து இங்கிலீஷ் வந்து போட்டிருக்காங்க. பட் அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிக்கு இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே ஆன்சரிங் கால், ஃபோன், சேட், ஜிமெயில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு அமேசான் ஒரு FBO இன்ஸ்டா வந்தோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிக்கு ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்றமே நான் வந்து சொல்லிடுறேன். இங்கே மை அக்கௌண்ட் அப்படின்றது தெரியுதா? ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றமே கொடுங்க. உங்கள் ஜிமெயில் ஐடி நார்மலாக லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். வேகமாக அப்ளை பண்ணுங்கள். ஜாப்க்கு நிறையா ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஈஸியாக வந்து சைட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப வேகமாக அப்ளை பண்ணிடுங்க.